வணக்கம் அண்ட் வெல்கம் டு ELTV's OTT கார்னர். இந்த வாரம் நெறைய மூவி OTTல ரிலீஸ் ஆகுது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோஸ்ட். இது வந்து நம்ம சிவராஜ்குமார் நடிச்ச ஒரு படம். ஆஹா தமிழ்ல டிசம்பர் 22 அன்னைக்கு தமிழ் டப்பிங்ல மட்டும் ரிலீஸ் ஆகுது. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிற படம் குயிக்கோ. இதுல நம்ம விதார்த், யோகி பாபு எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இதுவும் டிசம்பர் 22 அன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு எல்லா லாங்குவேஜஸ்லயுமே ரிலீஸ் ஆகுது. தேர்ட் மூவி என்னன்னா ஆதிகேசவா. இது ஒரு தெலுங்கு மூவி அண்ட் இதோட டப்பிங் ஆன கன்னடா, மலையாளம், தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜஸ்லயுமே டிசம்பர் 22 அன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. ஃபோர்த் வந்து ரெபெல் மூன். இந்த மூவி வந்து டிசம்பர் 22 அன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ், தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜஸ்லயுமே ரிலீஸ் ஆகுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா கியாங் சியாங் கிரியேச்சர். இது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல டிசம்பர் 22 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அடுத்ததா சப்த சகரடச்ச எல்லோ. இது வந்து சைட் பி இப்ப ரிலீஸ் ஆகுது. சைட் ஏ ஏற்கனவே ரிலீஸ் ஆயிடுச்சு. சைட் பி வந்து டிசம்பர் 22 அன்னைக்கு அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகுது. அண்ட் இதையும் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம்னு எல்லா லாங்குவேஜஸ்லயுமே ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் அடுத்ததா நம்ம ரியோ ராஜ் நடிச்சு ரீசெண்டா வெளியில வந்த ஜோ மூவி. இது வந்து டிசம்பர் 22 அன்னைக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் பண்றாங்க. அடுத்ததா டோவி. இது வந்து ஒரு கன்னடா மூவி. இதோட தமிழ் டப்பிங்கோட சோனி லைவ்ல டிசம்பர் 22 அன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க. அடுத்ததா நம்ம சந்தானம் நடிச்ச 80s பில்டப். இந்த மூவி டிசம்பர் 22 அன்னைக்கு அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகுது. இதுக்கடுத்து இப்ப நம்ம தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற மூவிஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சலார். இது பிரபாஸ், ஸ்ருதி ஹாசன்லாம் நடிச்சிருக்காங்க அண்ட் டிசம்பர் 22 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அடுத்தது சபாநாயகன். இதுல வந்து அசோக் செல்வன், மேகா ஆகாஷ், கார்த்திக் முரளிதரன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இதுவும் டிசம்பர் 22 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அடுத்தது 1000 பொற்காசுகள். இது ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம் தான். இது டிசம்பர் 22 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இதுல நம்ம விதார்த், அருந்ததி நாயர் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. அடுத்ததா அக்வாமேன் அண்ட் த லாஸ்ட் கிங்டம். இது ஒரு ஹாலிவுட் DC சூப்பர் ஹீரோ மூவி. இது டிசம்பர் 21 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. அடுத்ததா அரணம். இதுவும் ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம் தான். இது டிசம்பர் 22 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம ஷாருக் கான் நடிச்ச டங்கி மூவி. இது வந்து டிசம்பர் 21 அன்னைக்கு ஹிந்தி லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது. ஆனா இதுக்கு இங்கிலீஷ்லயும் சப்டைட்டில்ஸ் வர்றதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நம்ம மோகன்லால், பிரியாமணிலாம் நடிச்ச நேரு அப்படிங்கிற அந்த மூவி. இது ஒரு கோர்ட் ரூம் டிராமா. இதுவும் டிசம்பர் 22 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த வீக்கெண்டை நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு இத்தனை மூவிஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதில் எந்த மூவியெல்லாம் பார்க்க நீங்கள் ஈகராக இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.